to 4 seconds வெயிட் பண்ணணும். அப்புறம் தான் லேட்டாக தான் வரும். இப்போ 8.284 இருக்கு. ஸோ 9 மைக்ரோஃபேரட் வரணும். ஆனால் 8 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கு. ஆனால் இதுவும் ஓகே தான். மெஷின் இதனால வந்து மோட்டார் ஸ்லோ ஆகுன்றது சொல்ல முடியாது. இதுக்கு கீழே 8க்கு கீழே இன்னும் போகுதுன்னா மட்டும் தான் ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இந்த கெப்பாசிட்டரும் ஓகே தான். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 20 மைக்ரோஃபேரட் ஓகேங்களா. 20 மைக்ரோஃபேரட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வெறும் 3 மைக்ரோஃபேரட் தான் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 20 போட்டிருக்கா, 20 மென்ஷன் பண்ணியிருக்கா. 20 மைக்ரோஃபேரட். பட் நமக்கு வர்றது 3 தான் வருது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 3 தான் வருது. ஓகேவா. அப்போ இது ஃபெயிலியர். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இதுவும் 20 மைக்ரோஃபேரட் தான். இது ஒரு கெப்பாசிட்டர், போர்ட்லேயே ஃபிக்ஸ் ஆகிற கெப்பாசிட்டர், ஃபிக்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டர். இதோட வேல்யூ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உடனே எடுத்துடக்கூடாது. 7 தான் வருது. அப்போ இதுவும் ஃபெயிலியர். 20 இருக்க வேண்டிய இடத்துல 7 தான் இருக்கு. அது மாதிரி இந்த கெப்பாசிட்டர் எவ்வளோ காட்டுது? இதோட வேல்யூ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க, 2 UF இருக்கு. ஓகேங்களா. 2.0 இருக்கு, அது 2 UF இருக்கு. ஆனால் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ காட்டுது? ஒரு நிமிஷம். 2 UF வரணும். ஆனால் அங்கே என்ன இருக்கு? 694 NF இருக்கு, நேனோ ஃபேரட் இருக்கு. அப்போ ஒரு மைக்ரோஃபேரட்க்கு கீழே இருக்கு. ஸோ அப்போ இதுவும் வந்து ஃபெயிலியர் தான். ஓகேவா. ஸோ அப்போ மல்டிமீட்டர் எப்படி கெப்பாசிட்டி செக் பண்ணுன்றது இப்போ பார்த்தோம். எப்பவுமே வந்து 2 கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிள் தான். ஸோ இதில் தான் நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஆப்ஷன் மேலே இங்கே NFன்னு கொடுத்துருக்கு இல்லையா, அங்கே UFன்னு கொடுத்துருந்தாலும் சரி, MFன்னு கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் எதில் இருந்தாலும் நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீட்டர் காட்டுறேன், இன்னொரு மீட்டர். இதில் பாருங்க டேரெக்டாகவே கெப்பாசிட்டி சிம்பிள் மட்டும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் டேரெக்டாக மல்டிமீட்டரை இந்த ரேஞ்சில் வச்சுட்டு கெப்பாசிட்டரை செக் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ ஏசியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் கெப்பாசிட்டர்ஸை இப்படி செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போது நெக்ஸ்ட் சிம்பிள் டிப்ஸ் வீடியோஸை அடுத்த நாள் பார்ப்போம். தேங்க்யூ.